இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சம்மு எக்ஸசைஸ் 1.2ல 4th சம் பார்க்க போகிறோம். ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன்ஸ் பை என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். அண்ட் ஏரோ டயக்ராம் போடணும், எ கிராஃப் போடணும், எ செட் அண்ட் ரோஸ்டர் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும் வேறெவர் பாசிபிள். ஓகே, கொஷின் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் x, y such that x is equal to 2y, x belongs to 2, 3, 4, 5, y belongs to 1, 2, 3, 4. ஸோ எக்ஸ் வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஒய்க்கும் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து ஒரு சின்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y. அப்போ எக்ஸோட வேல்யூவை டைரெக்டாக எடுக்காமல் நம்மளை கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்மளை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஒய்யோட வேல்யூவை அதை சப்ஸ்டியூட் பண்ணி. லாஸ்ட் சம் வந்து 3rd சம் போட்டிருக்கோம், அதை ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்கள். y இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த சம்மில். அப்போ நம்ம உள்ளே இருக்க எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இந்த சம்மில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், உள்ளே இருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2y கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன். நான் அப்போ உள்ளே இருக்க ஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். y இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்க வேல்யூஸ் இருக்கு இல்லையா, 1, 2, 3, 4, அதை ஒன்று நான் அப்ளை பண்ணுறேன். 1, 2, 3, 4 அப்ளை பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இருக்கிற இடத்துல 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இருக்கிற இடத்துல 2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இருக்கிற இடத்துல 3, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4. அப்போது 2, 4, 2 3s are 6, 2 4s are 8. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் கிடச்சிருச்சு. அப்போது இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ரிலேஷன் எப்படி எடுத்து எழுதுவோம்? ரிலேஷன் யூஸ்வலாக எப்படி எடுத்து எழுதணும்? ஆர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய்யில் தான் எடுத்து எழுதுவோம். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ 2 கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்யோட வேல்யூ 1. அப்போ 2, 1. ஓகே, அடுத்து எக்ஸோடைய வேல்யூ 4 கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்யோட வேல்யூ 2. அடுத்து எக்ஸோட வேல்யூ 6 கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்யோட வேல்யூ 3. அடுத்து எக்ஸோட வேல்யூ 8, ஒய்யோட வேல்யூ 4. ஸோ நமக்கு ரிலேஷன் கிடச்சிடுச்சு. இந்த ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்ட அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும்? ஏரோ டயக்ராம் அப்ளை பண்ணணும், கிராஃப் போடணும், ரோஸ்டர் ஃபார்மில் எடுத்து. ஓகே, ஏ வந்து ஏரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அப்போது an ஏரோ டயக்ராம். நமக்கு இப்போ இங்கே என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ரிலேஷனுக்கு எக்ஸு செப்பரேட்டாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருந்தது. ஒய் ஆல்ரெடி கொடுத்துருக்க வேல்யூஸ் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஏரோ டயக்ராம் போடுறப்ப நல்லா கவனிக்கணும், அவங்க கொடுத்துருக்க எக்ஸ், ஒய் வேல்யூஸை தான் நம்ம இங்கே எடுத்து எழுதணும். அப்போது ஏரோ டயக்ராமில் ஒரு பக்கம் எக்ஸு, இன்னொரு பக்கம் ஒய். ஒரு பக்கம் எக்ஸு, ஒரு பக்கம் ஒய். இது வந்து இந்த எக்ஸ் வந்து டொமைன், ஒய் வந்து கோ டொமைன். அப்போ 2, 3, 4, 5, ஒய்யோட வேல்யூ 1, 2, 3, 4. ஓகே, இப்போ நம்ம ரிலேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2, 1, 2லேருந்து 1க்கு போகுது. ஓகே, அடுத்து 4, 2, 4லேருந்து 2க்கு போகுது. நம்ம ரிலேஷன் படி தான் நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஏரோ டயக்ராம் போடுறேன். அடுத்து 6, 3, இங்கே 6 வேல்யூவே இல்லை, அப்புறம் எப்படி நமக்கு அங்கேருந்து 3 போகும்? ஸோ அது கிடையாது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 8, 4, 8, 4க்கு 8ம் கிடையாது, அதனால போகாது. ஸோ இதில் வந்து ஏரோ டயக்ராம் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்க ரிலேஷனில் 2 மட்டும்தான் ஏரோ டயக்ராம் போகுது. ஓகே, இப்போ அடுத்ததான் நம்மளை என்ன பி கண்டுபிடிக்க, பி வந்து கிராஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிராஃப் போடணும். இப்போ 4, 3, 1, 2, 3, 4, 5, இங்கே 1, 2, 3, 4. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 2லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. ஸோ நான் 1லேருந்து 5 வரைக்கும் போட்டிருக்கேன். ஒய் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. ஸோ 1லேருந்து 4 வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரிலேஷன் படி, ரிலேஷனை தான் நம்ம இப்போ பார்க்கணும். ரிலேஷன் படி நம்ம இதில் கிராஃப் போட போகிறோம். ஸோ 2, 1, எக்ஸில் 2, ஒயில் 1. அப்போ எங்கே வரும்? இங்கே பாயிண்ட் ஆகுது. 2, 1. அடுத்ததா 4, 2. ஸோ 4, 2, 4, 2. ஓகே, அடுத்து
6,3 6 கிடையாது, அதனால் போட வேண்டாம். அடுத்தது 8,4 8ம் இல்லை, போட வேண்டாம். அவ்வளோதான், நம்மளுடைய கிராஃப் வந்து போட்டாச்சு. தேர்டாக நம்ம என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்மில் எடுத்து எழுத சொல்கிறாங்க. A set in roster form. சரி, ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன, நம்மளா ஏதாவது ஒரு வேல்யூஸ் கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ ஆர்ன்னு கொடுத்துக்கிறேன், ஆர் ஆல்ரெடி இருக்கா. சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ க்யூன்னு கொடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். க்யூ இஸ் ஈக்குவல் டு ரோஸ்டர் ஃபார்ம்னா இங்கே என்னெல்லாம் இருக்கோ அது மட்டும் எடுத்து செட்டாக எடுத்து எழுத போகிறோம். இங்கே எதெல்லாம் பேர் ஆகுது ரிலேஷனில் பாசிபிள் இருக்கக்கூடியது என்ன, 2,1 4,2 மட்டும்தான் பாசிபிளாக இருக்குது. அப்போ அதை மட்டும் எடுத்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதுங்க. அவ்வளோதான். ஏன்னா ஆரோ மார்க்லேயும் அவ்வளோதான் பாசிபிள் இருக்குது, கிராஃப்லேயும் அவ்வளோதான் பாசிபிள் இருக்குது இல்லையா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களை டைரெக்டாக ரோஸ்டர் ஃபார்ம் போட சொன்னாங்கன்னா நம்ம எக்ஸும் ஒய்யும் பார்த்து ரிலேஷன் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் வேல்யூஸ் பார்த்தா 2 4 இருக்குது, 6 கிடையவே கிடையாது, 8 இல்லவே இல்லை. அப்போது நமக்கு இது 2 தான் பாசிபிள், அதை எடுத்து போட்டுக்கிட்டா போதும். இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி சம் தான் இது. நெக்ஸ்ட் சம் போகலாம் வாங்க. ஃபோர்த் சம்லேயே செகண்ட் சம் பார்க்கலாம். set of x, y such that y is equal to x plus 3, x, y are natural numbers less than 10. என்ன கொடுத்துருக்காங்க, போன சம்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூஸும் ஒய்யோட வேல்யூஸும் கொடுத்துருந்தாங்க. இங்கே எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸ் தான் சொல்லிட்டாங்க. அதுவும் 10க்கு உள்ள 10ஐ விட சிறிய எண்கள் சொல்லியிருக்காங்க, 10ஐ விட கம்மியான வேல்யூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம அந்த எக்ஸையும் ஒய்யும் எடுத்து எழுதலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 10ஐ விட சின்ன நம்பர்ஸ். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 எடுத்துக்கக்கூடாது. இங்கே கீழே ஈக்குவல் சிம்பிள் இருந்தால் தான் நம்ம அந்த 10ஐயும் எடுத்துக்கணும், அதர்வைஸ் எடுத்துக்க வேண்டாம். நேச்சுரல் நம்பர்னால் 1ல் தான் ஸ்டார்ட் ஆகணும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, அப்போ ஒய்யோட வேல்யூவும் என்னவாக இருக்கும், அதுவே தான் இருக்கும். இங்கே கொடுத்துட்டாங்க இல்லையா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இது கிளியராக புரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த சம்லேயும் ஒரு கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்களா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா. நம்ம ரிலேஷன் க்ரியேட் பண்ணணும். அந்த ரிலேஷனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போது எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் எங்கே இருக்குது, நம்மகிட்ட இருக்குது. நல்லா புரியும்னு நினைக்கிறேன். போன சம்மில் ஒய் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்தது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும், ஸோ ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த சம்மில் ஒய் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஸோ எக்ஸ் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். கிளியராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ரிலேஷன் புதுசாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, y is equal to x plus 3. இப்போ இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கேன், y கண்டுபிடிக்கணும், அப்போ எக்ஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். உங்கள்கிட்ட எக்ஸ் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் வேல்யூஸ் ஆல்ரெடி தெரியும், நேச்சுரல் நம்பர் less than 10 சொல்லியிருக்கோம். அப்போ x is equal to 1 அப்ளை பண்ணலாம். அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5, அந்த மாதிரி till 9 அப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ y is equal to 1 plus 3 4, y is equal to 2 plus 3 5, y is equal to 3 plus 3 6, y is equal to 4 plus 3 7, y is equal to 5 plus 3 8, y is equal to 6 plus 3 9, y is equal to 7 plus 3 10, y is equal to 8 plus 3 11, y is equal to 9 plus 3 12. ஓகே, இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிலேஷன் போட போகிறோம். ரிலேஷன் என்ன, r is equal to x, y. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இதில் இருந்து தான் எடுக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூ 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9, 7, 10, 8, 11, 9, 12.
ஓகே, ரிலேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்மளோட சம் என்ன, இதுவும் ஏரோ மார்க் கண்டுபிடிக்கணும், கிராஃப் போடணும், அடுத்ததான் ரோஸ்டர் ஃபார்மில் எடுத்து எழுதணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுலனா, ஏரோ மார்க் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிடலாம், ட்ரா பண்ணிடலாம். ஏரோ டயக்ராம் ஃபர்ஸ்ட் நம்ம போட போகிறோம். ஏரோ டயக்ராம் எதுக்கு போடணும், நம்மளுடைய கொஷினில் இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம ஏரோ டயக்ராம் போட போகிறோம். அதை வச்சு தான் நம்ம ரிலேஷனே க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய் 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூஸும் 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் இருக்குது இல்லையா. இது நமக்கு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஆல் நேச்சுரல் நம்பர்ஸு லெஸ் தென் 10ன்னு கொடுத்தாங்க இல்லையா, அதை எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நம்ம ரிலேஷனோட கம்பேர் பண்ணி இந்த ஐட்டம்ஸ் இதில் இருக்கா போதான்னு செக் பண்ண போகிறோம். 1 வந்து 4ல் போகுது, அப்போ 1 4க்கு போகுது. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 5 2 வந்து 5. ஓகே, 3 வந்து 6. சரி, 4 7 5 8 6 9. 7க்கு இங்கே வேல்யூ இருக்கா, இல்லை. 8க்கு இல்லை, 9க்கு இல்லை. ஸோ இவ்வளோ தான் நமக்கு ஏரோ டயக்ராம் கிடைக்கிது, முடிஞ்சது. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃப் போட போகிறோம். ஸோ கிராஃப் போடலாம். கிராஃப் போட போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இங்கே என்ன வேல்யூஸ் இருக்கோ அதுதான் நீங்கள் கிராஃப் போடணும். அப்போது 9 ஒய்யோட வேல்யூவும் 9 இருக்கணும், எக்ஸோட வேல்யூவும் 9 இருக்கணும். ஓகே, கிராஃப் பாருங்கள். என்னென்னா எக்ஸோட வேல்யூ 9 வரைக்கும் எழுதியிருக்கேன், ஒய்யோட வேல்யூ 9 வரைக்கும் எழுதியாச்சு. ஓகே, நம்மளுடைய ரிலேஷன் படி என்னென்னலாம் இங்கே செட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 1,4 மார்க் பண்ண முடியுமா நம்மளால்? அப்போ 1,4 வந்து 1,4 மார்க் பண்ண முடியும். 1,4. அடுத்து 2,5 மார்க் பண்ண முடியும். 2,5. அடுத்ததாக 3,6 மார்க் பண்ண முடியும். 3,6. இது வந்து ரிலேஷனில் எதெல்லாம் மார்க் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டுருக்கோம். அடுத்து 4,7 பண்ண முடியும். 4,7. அடுத்தது 5,8 பண்ண முடியும். ஸோ 5,8. அடுத்தது 6,9. அதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது, ஏன்னா ஒயில் 9க்கு மேலே நம்பர்ஸ் கிடையாது. ஸோ நம்மளோட லிமிட் வந்து இவ்வளோ தான் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரோஸ்டர் ஃபார்ம் பார்க்க போகிறோம். ரோஸ்டர் ஃபார்ம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நம்ம க்யூன்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிலேஷனில் எல்லாமே நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. இதில் என்னெல்லாம் அப்ளை பண்ண முடிஞ்சதோ அதை மட்டும்தான் எடுத்து எழுதணும். ஏரோ டயக்ராம்லேயும் சரி, கிராஃப்லேயும் சரி, எது அப்ளிகபிளோ எது பாசிபிளோ அதை மட்டும்தான் எடுத்து எழுத போகிறோம். ரிலேஷனில் இருக்க எல்லாமே எடுத்து எழுத போகிறதில்ல. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூஸில் ரிலேஷனில் 1லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. பட் நம்மளால் போட முடிஞ்சது என்ன, ஒய்யோட வேல்யூ 9ஓட ஸ்டாப் ஆகிடுச்சு இல்லையா. நம்மளோட ரிலேஷன் பாருங்கள், ஏரோ மார்க்லேயே செக் பண்ணிக்கோங்க. 1,4 எடுத்துக்கலாம், 2,5 போட முடியும், 3, போட முடியும், 6,9 வரைக்கும் போட முடியும். 7,10 போட முடியாது, பாசிபிள் இல்லை. அப்போ நம்ம அதை மட்டும் எடுத்து எழுதினா போதும். அப்போ 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9 அவ்வளோதான் எழுத முடியும் நம்மளால் இல்லையா. ஏன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, எக்ஸோட வேல்யூ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது, நம்மளோட சம்மில் 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஒய்யோட வேல்யூ 9 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நம்மளால் போட முடியாது. 10 11 12 இல்லாதனால நம்ம இதுலேயே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ரோஸ்டர் ஃபார்ம். கொஷின் 5th சம் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. ஓகே, கொஷின் பார்த்து பயந்துடாதீங்க. A company has 4 categories of employees given by assistants, clerks, managers and an executive officer. அவங்கள எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா, அசிஸ்டன்ஸை ஏனோ, கிளர்க்ஸை வந்து சினோ, மேனேஜர்ஸை எம்னோ,
எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸை ஈனோ டினோட் பண்ணுறாங்க. த கம்பெனி ப்ரொவைட் 10,000, rupees 25,000, rupees 50,000 and rupees 1 lakh as salaries to the people who work in the categories A, C, M and E respectively. அப்போது 10,000 rupees வந்து அசிஸ்டன்ட்ஸ்க்கு, 25,000 வந்து கிளர்க்குக்கு, மேனேஜர்ஸ்க்கு 50,000, 1 lakh வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுக்குறாங்களாம். ஓகே. இஃப் A1, A2, A3, A4 and A5 வேர் அசிஸ்டன்ட்ஸ், அப்போ 5 அசிஸ்டன்ட்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி கிளாக்ஸ் பார்த்திங்கன்னா 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, மேனேஜர்ஸ் 3 பேர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 2 பேர். அண்ட் இஃப் த ரிலேஷன் இஸ் டிஃபைன்ட் பை, ரிலேஷன் யூஸ்வலாக எப்படி இருக்கும், ரிலேஷனாகவே எக்ஸ் கமா ஒயில் தான் இருக்கும், அதை தான் சொல்கிறாங்க எக்ஸ் ரிலேஷன் ஒய், வேர் எக்ஸ் இஸ் த சேலரி கிவன் டு பர்சன் ஒய். எக்ஸ் வந்து சேலரியாக, ஒய் வந்து பர்சனாக எடுத்துக்க சொல்கிறாங்க. எக்ஸை வந்து சேலரியாகவும் ஒய்யை வந்து பர்சனாகவும் எடுத்துக்க சொல்கிறாங்க. எக்ஸ்ப்ரெஸ் தி ரிலேஷன் ஆர் த்ரூ அண்ட் ஆர்டர்ட் பேர். நம்மளை ரிலேஷன் எழுத சொல்கிறாங்க. ரிலேஷன் எப்போவுமே எப்படி இருக்கும், எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு ஆர்டர்ட் பேரில் தான் இருக்கும், அந்த மாதிரி எடுத்து எழுத சொல்கிறாங்க. அண்ட் ஆரோ டயக்ராமும் போட சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் இது. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ரிலேஷன் க்ரியேட் பண்ணணும். ரிலேஷன் எழுதுகிறப்ப ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ அப்புறம் ஒய் வேல்யூ எழுதணும். எக்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, சேலரின்னு சொல்லிட்டாங்க. ஒய் வேல்யூ பர்சன் சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த சம் போகலாம். ரிலேஷன் இல்லையா, ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அசிஸ்டண்ட்டுக்கு 10,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 10,000 கமா A1 ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டுக்கு 10,000 rupees. அடுத்தது 10,000 கமா A2 செகண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு 10,000. அடுத்து 10,000 கமா A3, 10,000 கமா A4, 10,000 கமா A5. அப்போது அசிஸ்டண்ட்ஸ்க்கு 10,000 rupees சேலரின்னு தெரிஞ்சிடுச்சு ஒருத்தருக்கும். அப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம், நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மாதிரி எழுதிட்டோம், இங்கே ஆர்டர்ட் பேராக எடுத்து எழுதிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஏக்கு அப்புறம் சி கிளர்க்குக்கு பார்க்க போகிறோம். கிளர்க்குக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, 25,000. அப்போ மொத்தம் எத்தனை கிளர்க் இருக்காங்க, இங்கே 4 பேர். அப்போ 4 பேருக்கு போட போகிறோம். எக்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு சேலரி தான். அப்போ 25,000 கமா ஃபஸ்ட்டு கிளர்க்குக்கு, 25,000 கமா C2, 25,000 கமா C3, 25,000 கமா C4. முடிஞ்சுதா? அடுத்தது நம்ம மேனேஜர்ஸ்க்கு நம்ம 50,000 சேலரி கொடுக்குறாங்க. மேனேஜர்ஸ்க்கு 50,000 சேலரி கொடுக்குறாங்க. எத்தனை மேனேஜர்ஸ் இருக்காங்க, 3 பேர். அப்போ 3 பேருக்கு நம்ம அதை பிரிச்சிடுறோம், 3 பேருக்கு அதை எடுத்து எழுதுகிறோம். அப்போ 50,000 rupees சேலரி ஃபஸ்ட்டு மேனேஜருக்கு. அடுத்து 50,000 சேலரி M2. நெக்ஸ்ட்டு 50,000 கமா M3. அடுத்ததாக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு 1 lakh கொடுக்குறாங்க சேலரி. மொத்தம் 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அப்போ E1 1 lakh கமா E2. செட் க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து ஆர்டர்ட் பேர் போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸி கொஷின் தான் பெருசாக இருக்கும், பட் ஆன்சர் ரொம்ப ஈஸி. ரிலேஷன் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ரிலேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, எப்போவுமே எக்ஸ் கமா ஒயில் தான் இருக்குமே. எக்ஸ் எல்லாம் என்னவா எடுத்துக்க சொல்கிறாங்க, சேலரிஸை எடுத்துக்க சொல்கிறாங்க. ஒய் வேல்யூவை பர்சனாக எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு சேலரி பார்த்தோன்னா 10,000 அசிஸ்டண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அசிஸ்டண்ட்ஸ் 5 பேர் இருக்காங்க. அப்போ 5 பேருக்கும் நம்ம போட்டுடுறோம். அடுத்தது கிளர்க்குக்கு வந்து 25,000 சேலரி கொடுக்குறாங்க. மொத்தம் 4 கிளர்க் இருக்காங்க. அதனால 4 கிளர்க்ஸ்க்கும் என்ன பண்ணுறோம், நம்ம 25,000 கொடுத்துடுறோம். அப்புறம் மேனேஜர்ஸ் வந்து 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 50,000 பிரிச்சிடுறோம். அப்புறம் 1 lakh வந்து 1 lakhன்னு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு போடுறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் பார்க்க போகிறோம். எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே என்னென்னு கொடுத்துருக்காங்க, சேலரின்னு கொடுத்துருக்காங்க. இது எக்ஸு, இது ஒய். ஓகேவா? இங்கே ஃபுல்லாக பர்சன்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். A1, A2, A3, A4, A5. அதே மாதிரி சி வேல்யூஸ் எழுதியிருக்கேன். மேனேஜர்ஸ் எழுதியிருக்கேன். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எழுதியாச்சு. அவங்களோட சேலரிஸ் எல்லாம் எழுதியிருக்கோம். ரொம்ப ஈஸி இது. அவ்வளோதான். அப்படியே எடுத்து நம்ம சேலரி யார் யாருக்கோ எடுத்து இப்படி மார்க் பண்ண வேண்டியது தான். ஓகேவா? அடுத்தது கிளர்க்குக்கு பார்க்க போகிறோம்.
அவ்வளோதான். அடுத்தது மேனேஜர்ஸ்க்கு. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு. முடிஞ்சது நம்மளோட சம். 5th சம் ரொம்ப ஈஸி. கொஷின் தான் பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்கும், பட் சம் ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸசைஸ் 1.2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் 1.3 ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.